அனைவருக்கும் வணக்கம். வருகின்ற ஜூன் 3ஆம் தேதி ஒரே நேர்கோட்டில் 6 கிரகங்களின் சஞ்சாரம் மகர ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை எல்லாம் அவங்களோட வாழ்க்கையில கொடுக்க போகுது என்பதை பத்தின பல முக்கியமான கணிப்புகளை பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். எனவே மகரம் ராசிக்காரங்க பதிவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மேஷ ராசியில் ஆட்சி பெற்று அமரும் செவ்வாயால் பல அனுகூலமான விஷயங்கள் நடக்கும். ரிஷப ராசியில் புதன், குரு, சூரியன் மற்றும் சுக்கிரன் சேர்க்கை மிகவும் அதிர்ஷ்டமான அமைப்பாகும். மேலும் இந்த 2024 ராகு கேது பயிற்சியில் எந்தவித மாற்றமும் இல்லை. மாதத்தின் இறுதி நாளில் சனி வக்ர பயிற்சியும் நடக்கிறது. ஜூன் மாதம் மகர ராசிக்காரர்களுக்கு பெரும்பாலான கிரகங்களின் பயிற்சி சாதகமாக இருக்கின்றன. மேஷம் ராசியில் ஆட்சி பெற்று அமரும் செவ்வாயால் பல அனுகூலமான விஷயங்கள் நடக்கும். ரிஷபம் ராசியில் புதன், குரு, சூரியன் மற்றும் சுக்கிரன் சேர்க்கை மிகவும் அதிர்ஷ்டமான அமைப்பாகும். ராகு கேது பெயர்ச்சியில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. மாதத்தின் இறுதி நாளில் சனி வக்ர பெயர்ச்சியும் நடக்கின்றது. மகர ராசியின் கிரக பெயர்ச்சியை பொறுத்தவரை புதன் பெயர்ச்சி ஜூன் மாதம் புதன் 3 முறை பயிற்சி ஆகிறார். ஜூன் 1 முதல் 14 வரை ரிஷப ராசியிலும், ஜூன் 15 முதல் 29 வரை மிதுன ராசியில் ஆட்சி பெற்றும், ஜூன் 30 இருந்து கடக ராசியிலும் சஞ்சரிக்கின்றார். சுக்கிரன் பெயர்ச்சி ஜூன் 12 வரை ஆட்சி பெற்று ரிஷப ராசியில் சஞ்சரிக்கும் சுக்கிரன் ஜூன் 13 முதல் மிதுன ராசிக்கு செல்கிறார். மேலும் குரு பயிற்சியானது ஜூன் 3ஆம் தேதி குரு பகவான் அஸ்தங்கத்திலிருந்து விடுபடுகிறார். பெரிய அதிர்ஷ்டம் ஏற்படும். செவ்வாய் பயிற்சி ஆனது ஜூன் 1 முதல் மாதம் முழுவதும் மேஷ ராசியில் ஆட்சி பெற்று செவ்வாய் பகவான் சஞ்சரிக்கின்றார். ஜூன் மாதமானது மகர ராசிக்காரர்களுக்கு மிகவும் அனுகூலமான மாதமாக இருக்கும். நிலம், வீடு, சொத்து தொடர்பான யோகம், லாபம் கிடைக்கும். தொழிலில் வளர்ச்சி, பிரச்சனைகளில் இருந்து விடுபடுவீர்கள். வருமானம் பெருகும், பொருளாதாரம் மேம்படும், அலுவலகத்தில் முன்னேற்றம் கிடைக்கும். மேலும் மகர ராசிக்காரர்களுக்கு இந்த ஜூன் மாதமானது அற்புதமான மாதமாக இருக்கும். நீண்ட நாள் பிரச்சனையிலிருந்து தீர்வு கிடைக்கும். இந்த மாதம் நீதிமன்றம் தொடர்பான விஷயங்களில் உங்களுக்கு சாதகமாக அமையலாம். நீங்கள் நீண்ட நாட்களாக நிலம் அல்லது சொத்துக்களை வாங்கவோ விற்கவோ திட்டமிட்டு இருந்தால் இந்த மாதம் உங்கள் விருப்பங்கள் நிறைவேறும். ஒப்பந்தத்தில் உங்களுக்கு அதிக லாபம் கிடைக்கும். தொழில் மற்றும் வியாபார கண்ணோட்டத்தில் இந்த மாத தொடக்கம் மிகவும் சாதகமாக இருக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் பணியிடத்தில் திருப்தியாக இருப்பீர்கள். உயர் அதிகாரிகளின் பாராட்டுகள் கிடைக்கும். அதிகாரம் மற்றும் அரசாங்கத்துடன் தொடர்புடைய நபர்களின் அந்தஸ்தும் பதவியும் கூடும். மாதத்தின் 2வது வாரத்தில் குழந்தைகள் தொடர்பான கவலைகள் நீங்கி நிம்மதி பெருமூச்சு விடுவீர்கள். பொருளாதார கண்ணோட்டத்தில் ஜூன் மாதத்தின் பிற்பகுதி விட முதல் பாதியை விட மிகவும் லாபகரமாகவும் ஆதாயமாகவும் இருக்கும். தொழில் வளர்ச்சிக்கான முயற்சிகள் பலனளிக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு புதிய வருமான ஆதாரங்களும் உண்டாகும். மேலும் செவ்வாய் பகவான் மேஷ ராசியில் ஆட்சியாக அமர்வது ருட்சக யோகமானது ஏற்படுகிறது. இது சொத்து மற்றும் தொழிலில் மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தும். மேலும் மகர ராசிக்காரர்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய ஒரே விஷயம் புதிய முதலீடுகள். நல்ல லாபத்தை பெற அபாயகரமான முதலீடுகளை தவிர்க்க வேண்டும். முதலீடு செய்வதற்கு முன்பு உங்கள் நலன் விரும்பிகளின் ஆலோசனைகளை பெற வேண்டும். இல்லையெனில் பெரிய அளவு நஷ்டம் ஏற்படலாம். பங்கு சந்தை போன்ற விஷயங்களில் மிகவும் கவனமாக இருப்பது அவசியம். பெரியோர்களின் ஆதரவும் ஆலோசனையும் கிடைக்கும். மதிப்பு மரியாதையும் சிறப்பாக இருக்கும். நண்பர்கள் உதவிகரமாக இருப்பார்கள். குடும்ப தேவைகள் பூர்த்தியாகும். பொன் பொருள் சேரும். உறவினர்களுடன் ஒரு சில பிரச்சனைகள் ஏற்பட்டு மறையலாம். கணவன் மனைவி இருவரும் ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து போவது நல்லது. உறவினர்கள் வகையில் வீண் விரோதம் வரலாம். அவர்களிடமிருந்து ஒதுங்கி இருப்பது அவசியம். ஒரு சிலருக்கு தடைப்பட்ட திருமணம் கூடி வரும். சகோதர வரையில் ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு தற்காலிகமான தீர்வு ஒன்று ஏற்படும். ஒரு சிலருக்கு எதிர்பாராத பயணங்கள் அதிகரிக்கும். பிள்ளைகள் பிடிவாதம் பிடித்தாலும் விட்டு கொடுத்து போவது நல்லது. வெளிநாட்டில் இருக்கும் உறவினர்கள் மற்றும் நண்பர்களால் ஒரு சில ஆதாயம் ஏற்படலாம்.
உடல் ஆரோக்கியம் மேம்படும். வெளியூர் பயணம் மேற்கொள்ள நேரிட்டால் கைப்பொருட்களை கவனமாக பார்த்து கொள்ளுங்கள். அலுவலகத்தில் பணிச்சுமை அதிகரிக்கும். சக பணியாளர்களிடம் போதுமான ஒத்துழைப்பை எதிர்பார்க்க முடியாது. அதிகாரிகளை அணுகும் பொழுது பொறுமையை கடைபிடிக்கவும். எதிர்பார்த்த சலுகைகள் கிடைப்பதில் தாமதம் ஏற்படலாம். தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த பலன் கிடைப்பதற்காக உழைக்க வேண்டியிருக்கும். முக்கிய முடிவுகள் எடுப்பதில் நிதானம் அவசியம். புதிய முதலீடுகளை தவிருங்கள். போட்டியாளர்களால் தொல்லைகள் ஏற்படலாம். பெண்கள் மகிழ்ச்சியுடன் காணப்படுவீர்கள். தடைப்பட்டு வந்த சுப நிகழ்ச்சிகள் கைகூடி வரும். கணவரின் அன்பும் ஆதரவும் உற்சாகத்தை கொடுக்கும். வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு அலுவலகத்தில் உற்சாகமான சூழ்நிலையை காணப்படும். அடுத்ததாக பாதம் 2, 3, 4 உத்திராடம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் எதிர்பார்த்த முன்னேற்றத்தை அடைய இருக்கிறீர்கள். 3இல் சஞ்சரிக்கும் ராகு உங்கள் முயற்சிகளை எல்லாம் வெற்றியாக்கி வரும் நிலையில் மாதத்தின் முற்பகுதியில் செவ்வாயை 3ஆம் இடத்தில் சஞ்சரிப்பதால் நினைத்தவற்றை செய்து முடிப்பீர்கள். நீண்ட நாட்களாக முடியாமல் இருந்த பிரச்சனைகள் இப்பொழுது முடிவிற்கு வரும். இதுவரையில் இருந்த சங்கடங்கள் விலகி இனி நீங்கள் தொட்டதெல்லாம் வெற்றியாகும். தொழில், உத்தியோகம், வியாபாரம் போன்றவற்றில் எதிர்பார்ப்பு நிறைவேறும். லாபம் அதிகரிக்கும். வேலை தேடி வந்தவர்களுக்கு எதிர்பார்த்த தகவல் வரும். ஒரு சிலருக்கு புதிய சொத்து சேர்க்கை உண்டாகும். பொன் பொருள் சேர்க்கை அதிகரிக்கும். பணவரவு திருப்தி கொடுக்கும். பெண்களுக்கு முயற்சிகள் வெற்றியாகும். தடைகள் தடுமாற்றம் என்ற நிலை மாறும். தொழிலில் லாபம் அதிகரிக்கும். எதிர்பார்த்த முன்னேற்றம் உண்டாகும். புதிய ஒப்பந்தம் வந்து சேரும். மாணவர்களின் கனவு நனவாகும். யோகமான மாதமாக இருக்கும். அடுத்ததாக திருவோணம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு வெற்றியும் திறமையும் அதிகரிக்கும். இந்த மாதம் உங்கள் முன்னேற்றத்தை உண்டாக்கும் மாதமாக இருக்கும். மேலும் குரு பகவான் 5ஆம் இடத்தில் சஞ்சரிப்பதுடன் அவரது பார்வையும் ராசிக்கு உண்டாவதால் 12 ஆண்டுகளுக்கு பிறகு யோக நிலையை நீங்கள் அடைய இருக்கிறீர்கள். இதுவரையில் உங்களுக்கு இருந்த சங்கடங்கள், நலிவுகள், பிரச்சனைகள் எல்லாம் ஒவ்வொன்றாக உங்களை விட்டு விலகப் போகிறது. உங்கள் செல்வாக்கும் அந்தஸ்தும் யாவும் இப்பொழுது உயரப் போகிறது. தொழிலில் இருந்த தடைகளும் பிரச்சனைகளும் இருந்த இடம் தெரியாமல் போகும். புதிய தொழில் தொடங்கும் முயற்சிகளிலும் வெற்றி பெறுவீர்கள். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். முடியாமல் இருந்த வேலைகள் முடிவிற்கு வரும். விலகி போன உறவுகளும் இனி உங்களை தேடி வருவார்கள். அரசியல்வாதிகளுக்கு, பொது வாழ்க்கையில் ஈடுபட்டு இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்பு பதவி வந்து சேரும். செல்வாக்கு உயரும். வேலை தேடி வந்தவர்களின் முயற்சி பலிதமாகும். திருமண வயதினர்களுக்கு நல்ல வரன் அமையும். பெண்களுக்கு எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும். வாழ்வில் எதிர்பார்த்த முன்னேற்றம் ஏற்படும். பொன் பொருள் பூமி சேர்க்கை உண்டாகும். வாழ்க்கை துணையுடன் இணக்கமான சூழல் ஏற்படும். பிள்ளைகளால் நன்மை அதிகரிக்கும். குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் விலகும். மாணவர்கள் ஒரு சிலருக்கு வெளிநாட்டில் மேற்கல்வி பயிலும் முயற்சிகளிலும் வெற்றி பெறுவீர்கள். அடுத்ததாக பாதம் 1, 2 அவிட்டம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு எதிலுமே தைரியமாக செயல்பட்டு வெற்றி பெறும் திறமை இந்த மாதம் உங்களுக்கு நிறைந்து இருக்கும். இந்த மாதம் உங்கள் எண்ணங்கள் நிறைவேறும் மாதமாக இருக்கும். உங்கள் நட்சத்திர நாதன் செவ்வாய் பகவான் 3இல் சஞ்சரிப்பதால் முயற்சிகள் யாவும் வெற்றியாகும். ராகு பகவானும் அங்கு இணைந்து இருப்பதால் லாபம் அதிகரிக்கும். வரவேண்டிய பணம் வந்து சேரும். தடைப்பட்ட வேலைகள் நடைபெறும். வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியாகும். தைரியமாக செயல்பட்டு நினைத்ததை சாதிப்பீர்கள். இந்த நிலையில் குரு பகவானும் 5இல் சஞ்சரித்து உங்களுக்கு அதிர்ஷ்டங்களை வழங்க இருப்பதால் உங்கள் வாழ்க்கையில் இருந்த சங்கடங்கள் எல்லாமே இப்பொழுது விலக ஆரம்பிக்கும். அலுவலக பணியில் எதிர்பார்த்த இடமாற்றம், பதவி உயர்வு ஏற்படும். தொழிலாளிகளுக்கு ஊதியம் அதிகரிக்கும். மதிப்பு மரியாதை உயரும். குடும்பத்தில் சந்தோஷமான நிலை ஏற்படும். பல வழிகளிலுமே பணம் வர ஆரம்பிக்கும். இதுவரை நிறைவேறாமல் இருந்த முயற்சிகள் யாவும் இனி வெற்றியாகும். பெண்களின் எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும். பிள்ளைகளால் தோன்றிய கவலைகளும் விலகும். திருமண வயதினர்களுக்கு வரன் வரும். வேலைக்காக காத்திருந்தவர்களுக்கு எதிர்பார்த்த தகவல் வரும். வெளிநாட்டு முயற்சிகள் ஆதாயத்தை கொடுக்கும். சொத்து சேர்க்கை ஏற்படும். ஒரு சிலர் புதிய வீட்டில் குடியேறுவீர்கள். அரசியல்வாதிகளின் எண்ணங்கள் பூர்த்தியாகும். எதிர்பார்த்த வருமானத்தை பெறுவீர்கள். மாணவர்கள் மேற்கல்விக்காக எடுக்கும் முயற்சிகளில் வெற்றி பெறுவீர்கள். பெண்களுக்கு கணவரின் அன்பும் ஆதரவும் உங்களுக்கு உற்சாகத்தை கொடுக்கும். வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு அலுவலகத்தில் உற்சாகமான சூழ்நிலையை காணப்படும்.
பரிகாரமாக செவ்வாய்க்கிழமை அன்று முருகருக்கு பால் அபிஷேகம் செய்வதும், பிரதோஷ தினத்தன்று நந்தி பகவானுக்கு அர்ச்சனை செய்து வழிபடுவதும் நல்லது. தேய்பிரை சதுர்த்தி அன்று விநாயகர் வழிபாடும் நலம் சேர்க்கும். மேலும் சந்திராஷ்டம நாட்கள் ஜூன் 11 பின்னிரவு முதல் 14ஆம் தேதி முற்பகல் வரை. மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற பல சுவாரஸ்யமான கணிப்புகளை நீங்க தெரிஞ்சுக்கணும்னா எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மேலும் நோட்டிபிகேஷனுக்கான பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.